நிறைய ஜெபம் பண்ணுறோம், நிறைய பைபிள் வாசிக்கிறோம். இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் வரும் பொழுது நம்ம இமீடியட்டாக அந்த ஃப்ளஷ் ஆக்டிவிட்டியில் தான் நம்ம போய் மாட்டிக்கொள்கிறோம். இதுக்கு ரீசன் என்னென்னா, தியரிட்டிக்கலாக நம்ம பைபிள் வேர்ட்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனில் தான் அந்த இடத்துல நம்ம விட்டு போகிறோம். அதனால தான் அணுதினமும் நம்ம அந்த பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான் அந்த நெகட்டிவிட்டியை பிரேக் பண்ணி நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த டார்க்னஸ் மீது இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். மனுஷன் நன்மை தீமை அறிகிற அறிவில் தான் முதல்ல விழுந்து போனான். அதே கான்செப்ட்லேயே நம்ம இன்னும் போய்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த ஃபியர் வெளியில் இருக்குது. நம்ம அதுக்கு ஜீவன் கொடுக்கும்போது அந்த ஃபியர் நமக்குள்ளே டாமினேட் பண்ணி நம்மளுடைய டோட்டல் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணி மரணத்துக்கு ஏதுவான விஷயங்கள் நமக்கு சம்பவிக்கும்படி நம்மை கொண்டே அறிக வைப்பது தான் அந்த டெம்ப்டேஷனுடைய மேஜர் பிளானாக இருக்குது. அப்போ நம்ம வசனத்தின் வல்லமை நமக்குள்ளே இருப்பதுனால, அவருடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருப்பதனால, எவ்வளோ பெரிய டெம்ப்டேஷன் வந்தாலும் என் இயேசுவின் வார்த்தை எனக்குள்ளே இருப்பதனால நிச்சயமாகவே நான் எல்லாவற்றிலும் நான் ஜெயம் எடுப்பேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அந்த இடத்துல சுகம், பலன், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும்.